வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 14ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலாபலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குல தெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளத்தில் உங்களுக்கான வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் பதிவு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய எந்திரங்கள், ரத்தினங்கள், மாலைகள் மற்றும் கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை இவைகள் பூஜிக்கப்பட்டு உங்கள் ராசிக்குரிய நாள், நட்சத்திரம், திதி பார்த்து தெரிவித்து உங்களுக்கு அளிக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். இனி நாம் குரு பெயர்ச்சி எவ்வாறு உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம். வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். நவக்கோள்களிலே முழு சுப குரு பகவான். பொன்னன், பிரகஸ்பதி, வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் சுபகிரகம். அவ்வாறுபட்ட குரு பகவானுடைய பார்வை மிகவும் சிறப்பானது. குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 பொதுவாக எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை இருக்கின்றது. ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை, மற்ற 7 கோள்களுக்கு 7ஆம் பார்வை இருக்கின்றது. இவற்றிலே குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்கின்றது. அவ்வாறு குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை, 9ஆம் பார்வை விசேஷ பார்வை. பொதுவாக 5, 9 இடங்கள் திரிகோண ஸ்தானங்கள். அப்படிப்பட்ட திரிகோண பார்வையை பெற்றிருக்கின்றவர் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான். பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களும் பல்வேறு விதமான காரகத்துவங்களை கொண்டவர்கள். இவற்றிலே குரு பகவான் பூர்வ புண்ணிய காரகன், தனக்காரகன், புத்திரக்காரகன், மேலும் புத்திக்காரகன். இப்படி இத்தகைய காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே பிரகஸ்பதி குரு பகவான். பொதுவாக கல்லூரியிலே ஒரு ஹெச்ஓடியை கண்டு நாம் மரியாதை கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டை கண்டால் ஒரு பயம், மரியாதை இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டுக்கே இத்தனை மரியாதை என்றால் குரு பகவான் 4 டிபார்ட்மெண்ட், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன் மற்றும் புத்திரக்காரகன். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான தனம், குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்கின்ற புத்திரக்காரகன், அறிவு இருந்தால்தான் தனத்தை ஈட்ட முடியும் என்பதிலே புத்திக்காரகன். இந்த 3ம் அடைய வேண்டுமெனில் நமக்கு கர்ம வினை நல்வினையாக இருக்க வேண்டும். அத்தகைய பூர்வ புண்ணிய பலத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடம் என்கின்ற தனுசு ராசி பூர்வ புண்ணிய, அதாவது பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி மேஷராசி காலபுருஷ தத்துவத்தின் முதலாவது ராசி என்றால் அந்த ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு ராசி.
அதே போலவே மேஷராசிக்கு 12ஆம் இடம் என்கின்ற மீனராசிக்கும் அதிபதி. மீனராசி என்பது 12ஆம் இடம் என்றால் அது மோட்சஸ்தானம். இப்பிறவியில் நாம் செய்கின்ற புண்ணியங்களுக்கு அடிப்படையில் நாம் சொர்க்கம் மோட்சம் அடைவோமா என்பதையும் தெரிவிப்பவர் குரு பகவானே. அப்படிப்பட்ட குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகமாக அமர்ந்து விட்டால் நிச்சயம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களையும் பெறுவார். வாழ்க்கையில் எந்த நிலையும் ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்ல மாட்டார். பொதுவாக ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு லக்னத்தை பார்த்தாலோ, லக்னத்தில் இருந்தால் அது திக்பலம் மிக மிக அற்புதமானது. லக்னத்தில் குரு இருப்பது இல்லை, குரு லக்னத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை நேர்பார்வை பார்ப்பது, அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடத்திலிருந்து 5ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பது. எனவே உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் உங்கள் லக்னத்தில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திலிருந்து எண்ணி வருப்புகின்ற 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் இவ்வாறு இருப்பது மிக சிறப்பான யோகம். மேலும் குரு எந்த ஒரு அசுப கிரகத்தை பார்வை செய்தாலும் அந்த அசுப கிரகம் செய்யக்கூடிய அசுப பலன்களையும் தடுப்பார், நற்பலன்களை செய்ய வைப்பார். குரு பார்வை கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு செல்கின்றார். மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசி சுபர் வீட்டை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் சொந்த வீடான தனுசு ராசியை பார்ப்பார். மேலும் 9ஆம் பார்வையாக அவர் கும்பராசியை பார்ப்பார். அவ்வாறு கும்பராசியை பார்க்கின்றபோது கும்பராசியில் ராகு அமர்ந்திருப்பார். மே மாதம் 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. அதையும் நம்முடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலில் தனியாக பதிவேற்றம் செய்வோம். ஆகையால் குரு பார்வை ராகுவின் மீதும் அமைகின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய பார்வை துலாம், தனுசு மற்றும் கும்பத்துக்கு பதிகின்றது. அந்த இடங்களுக்குரிய ராசிக்கு உரியவர்கள் அந்த யோக பலனை, குரு பார்வை பெறுகின்ற அந்த யோக பலனை பெறுவீர்கள். அது நல்ல விஷயம். அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றவர். மிதுன ராசியிலே 157 நாட்கள் முதலில் இருந்து இதே 2025 அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடக ராசிக்கு செல்கிறார். அதாவது குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ஆண்டிலே குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்கிறார். கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்றபோது கடக ராசிக்கு செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியில் அவர் உச்சமும் பெறுவார். அப்படி கடகராசியில் செல்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்கு செல்கின்றவர். நவம்பர் மாதம் 11 2025 வரை நேர்கதியில் செல்கின்றார் கடகராசியிலே. அந்த கடகராசியிலே 2025 நவம்பர் 11 அன்று வக்ரம் அடைகின்றார். கடகராசியில் உச்சம் பெறுகிற குரு பகவான் சூரியனால் வக்ரம் அடைகின்றார். ஆகையால் கடகராசியில் முதல் 24 நாட்கள் நேர்கதியில் செல்கின்றவர் வக்ரம் அடைகின்றார். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 2025 24 நாட்களுக்கு பிறகு வக்ரம் அடைகிறார் கடகராசியிலே. அவ்வாறு கடகராசியிலே வக்ரமாகிறவர் பின்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார். ஆகையால் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கடகராசியில் குரு பகவான் வக்ரம் அடைந்து பின்னோக்கி மீண்டும் மிதுன ராசிக்கு செல்வார் டிசம்பர் 5 அன்று. எனவே இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் மிதுன ராசியில் முதலில் 157 நாட்கள் இருந்து அதன் பிறகு கடகராசிக்கு அதிசாரமாக சென்று கடகராசியில் ஒரு 48 நாட்கள் இருக்கிறார். மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசிக்கு டிசம்பர் 5 வருகின்ற புத பகவான் மிதுன ராசியிலே 2026 அடுத்த ஆண்டு ஜூன் 1 வரை இருக்கின்றார். ஆகையால் இந்த குரு பெயர்ச்சியிலே மிதுன ராசிக்கு வருகின்ற குரு பகவான்
இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு அதிசாரமாக செல்கின்றார். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை 2025 48 நாட்கள் அதிசாரமாக கடகத்துக்கு செல்வார். அந்த 48 நாட்கள் சிலருக்கு நன்மையாக மாறும், சிலருக்கு தீமையாகவும் அமையும். ஆகையால் அந்த 48 நாட்களையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். குரு பயிற்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்து ஒரு வருடம் குரு பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார். கடந்த ரிஷப ராசியில் அவ்வாறு தோராயமாக ஒரு வருடம் என்போம். ஆனால் இந்த ஆண்டை பொறுத்தவரை குரு பகவான் கடகராசிக்கு செல்கின்றார், ஒரு 48 நாட்கள் இருக்கின்றார். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2025 ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். இது 2024 மே மாதத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சென்றார். எனவே தோராயமாக ஒரு வருடம் என்றால் 365 நாட்கள் என்று அப்படியே எடுத்துக்கொள்ளார். முன்ன பின்ன இருக்கும். சில சமயம் அதிசாரமாக குரு பகவான் இவ்வாறு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வார். இவையெல்லாம் நாம் பதிவாக கொள்ளுகின்ற பொழுது மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்து என் குருமார்கள் எனக்கு கூறியதனால் இந்த பதிவிலே நான் உங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றேன் என்று நம்புகின்றேன். ஆகையால் குரு பகவான் மிதுன ராசியில் மட்டும் இந்த பயிற்சி இல்லாமல் இடைப்பட்ட ஒரு 48 நாட்கள் கடகராசிக்கு சென்று மீண்டும் மிதுன ராசிக்கு வருவார் அன்பர்களே. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கின்றார், அவ்வாறு குரு பகவானுடைய பலாபலன்கள் பெறுவதன் மூலம் நன்மைகள் இருக்கிறதா, அவ்வாறு நன்மைகள் இல்லாத பட்சத்தில் நாம் அவற்றுக்கான ஒரு இறை வழிபாடு எவை, இவற்றிலே நாம் கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதை என்பது இருக்கிறது. அந்த வேதை என்பது மிகவும் முக்கியம். ஒரு ஸ்தானங்களில் குரு பகவான் அமர்கின்ற பொழுது அசுப பலன்களை தருவார் என்றால் சில சமயங்களில் அந்த அசுப பலன்களை தருகின்ற குரு பகவானுக்கு வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வேதை ஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக தடை செய்பவனாக குரு பகவானுடைய அசுப பலன்களையும் தடை செய்வார். அவற்றையும் நம்மளுடைய பதிவிலே நீங்கள் காணவிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பதிவிலே வாரப்பலன்கள் மிக விரைவில் தினப்பலன்களையும் நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே பதிவேற்றம் செய்யவிருக்கின்றோம். இதுவரை நம்மளுடைய சேனலில் 1,65,000 சப்ஸ்கிரைபர்கள் இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. இனிவரும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் வரவேற்கின்றோம். நம்மளுடைய சேனல் சார்பாக இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்குரிய குரு பயிற்சிக்குரிய பலாபலனை காணலாம் நண்பர்களே. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதி சனீஸ்வர பகவான், உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரன் மற்றும் புதன், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. 11ஆம் இடம் லாபஸ்தானம். வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய இலக்குகளை வெற்றிகரமாக அடைவதும் அவற்றிலே நாம் மிகப்பெரிய புகழையும் யோகத்தையும் லாபத்தையும் பெறுவதே லாபஸ்தானத்தை காட்டுகின்றது. ஆகையால் 2 மற்றும் 11 என்பது வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான இடம். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் அவற்றின் மூலமே ஒருவருடைய வாழ்க்கையுடைய யோகத்தை தெரிய வரும். அப்படிப்பட்ட 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு செல்கின்றார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். திரிகோணஸ்தானங்களில் ஒரு இடமே 5ஆம் இடம் மிக முக்கியமான இடம். நம்மளுடைய புனர்ஜென்ம புண்ணியங்களையே காட்டுவதே அந்த 5ஆம் இடம். பித்ருக்களுக்குரிய இடம் 5ஆம் இடம். நம்மளுடைய பித்ருக்கள் நமக்கு ஆசி அருளாசி வழங்குவார்களா என்பதை, பித்ரு தோஷம் இருக்கிறதா என்பதை ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை வைத்து அறிய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்திற்கு பூர்வ புண்ணிய காரகன் என்கின்ற குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வருவது, 5ஆம் இடத்துக்கு வருவது மிக மிக அற்புதமான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. ஜென்ம சனியிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள், குறிப்பாக கும்பராசிக்கு
குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிவு, குழந்தைகளால் மன கஷ்டங்கள், கல்யாணம் ஆக முடியாத தடைகள், திருமணம் ஆக முடியும் என்கிற ஒரு கிட்ட வருகின்ற பொழுது அதற்குரிய பிரிவுகள், திருமணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் நின்றுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று கும்பராசிக்கு ஜென்ம சனியிலே பல்வேறு விதமான பிரச்சனைகள் கொடுத்தது சனீஸ்வர பகவான். இப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு 2க்கு சென்று விட்டார். அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது 7.5ஆல். இப்பொழுது குருவும் ஒரு நல்ல இடத்திற்கு வருகின்றார். 5ஆம் இடம் என்பது குரு இருப்பது மிக யோகத்தை தரக்கூடியது, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, மகிழ்ச்சியை தரக்கூடியது, பூர்வ புண்ணிய பலன்களை எடுத்து கொடுக்கக்கூடிய, மேலும் பித்ருக்களுடைய அருளாசைகள் கிடைக்கக்கூடிய, குலதெய்வத்தின் அருளாசைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். எடுக்கின்ற முயற்சியில் எந்த விதமான தடைகள் இருக்காது. குரு 5இல் இருந்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறுவீர்கள். குரு தனக்காரகன், தனக்காரகன், புத்திக்காரகன், பூர்வ புண்ணியக்காரகன், புத்திரக்காரகன் என்று பல்வேறுமான காரகத்துவங்களை உள்ளடக்கியவரே குரு பகவான் என்கின்ற முழு சுபர். நவக்கோள்களிலே குரு பகவான் பிரகஸ்பதி, பொன்னன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான், சுப கிரகத்திலே முழு சுபர். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசிக்கு 5க்கு வருவது அற்புதமான யோகத்தை தரக்கூடியது. மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் செயல் முயற்சியிலும் வெற்றிகளை பெறுவீர்கள். திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு முழு திறமைகள் இருந்தாலும் நமக்கு அந்த அதிர்ஷ்டமும் வேண்டும். அதிர்ஷ்டம் என்பது மகாலட்சுமி அதிர்ஷ்ட கதவை திறந்து விட்டால் என்பதற்கு ஒரு அர்த்தம். திறமைகள் எவ்வளவு இருந்தாலும், கும்பராசி ஒரு திறமையான ராசி. கும்பராசியிலே பிறந்தவர்கள் பல்வேறு விதமான திறமைகளை உள்ளடக்கியவர்கள். சுக்கிரன் புதன் யோகாதிபதி என்பது மட்டுமல்லாமல் பூர்வ புண்ணிய காரகனாக பூர்வ புண்ணிய குரு வருவது எப்படியோ அதேபோல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான். அதுவும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய கும்பராசி என் அனுபவத்தில் அந்த ராசியிலே பிறந்தவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் மிகப்பெரிய பல்வேறு விதமான துறைகளிலே ஆற்றல், நிபுணத்துவம் மற்றும் அந்த திறமைகளை வெளிப்படுத்தி மிகப்பெரிய புகழை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது கும்பராசிக்கு உள்ள ஒரு அற்புதமான விசேஷம். காரணம், ராசிக்கு அதிபதி சனி என்றாலும் 2ஆம் இடம் தனஸ்தானமே வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி குரு இல்லைங்களா? அந்த குருவே லாபாதிபதியாக வருகிறார். அது 2 ராசிக்கு மட்டும்தான் அந்த சுபகிரகங்கள் வரும். அந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கும்பராசி, இன்னொன்று சிம்மராசி. சிம்மராசிக்கு 2ஆம் இடம் புதன், 11ஆம் இடம் புதன். அது புதன். ஆனால் புதன் சுபரோடு சேர்ந்தால் சுபர், அசுபரோடு சேர்ந்தால் அசுபர். ஆகையால் சூரியனோடு எப்பவுமே நெருக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் அடிக்கடி அசுபராகிடுவார். ஆனால் குரு அப்படி கிடையாது. சுபரோடு மட்டும்தான் முழு சுபர். அசுபரோடு சேர்ந்தால் கூட அந்த அசுபரையும் சுபராகக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமே வியாழன். அப்படி பார்க்கும் பொழுது அவரே உங்களுக்கு 2க்குரியவராகவும் 11க்கு பேச்சு வன்மை, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், சொல்லாற்றல், எல்லாம் வாக்கு வன்மை. நீங்கள் சொன்னால் ஒரு பலிக்கும். ஒரு விஷயம் இவன் பெரிய ஆளாயிடுவான், ஒன்று நீங்கள் யார்ட்னா சொன்னீங்கன்னா அந்த ஆள் பெரிய ஆளாயிடுவார். ஏன்னா உங்கள் வாக்கு பலிக்கணும் என்பது பூர்வ புண்ணிய யோகம். அந்த யோகத்தை கும்பராசிக்கு முழுமையாக இருக்குது. கும்பராசியை நண்பர்களாக பெறுவது கடினம். ஆனால் நண்பர்களாக பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். உங்களை விட உங்களுடைய நண்பர்கள் தான் பாக்கியசாலி. அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த அற்புதமான ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த பெயர்ச்சி மிக மிக யோகமாக இருக்குது. ஜென்மசனியால் இருந்தக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும், கணவன் மனைவி உறவிலே ஒற்றுமைகள் ஏற்படக்கூடிய, எந்த ஒரு விஷயத்திலும் குழந்தைகளால் மகிழ்ச்சிகள் சந்தோஷம் அடையக்கூடிய, புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறக்கூடிய அதிர்ஷ்ட காட்டு என்று கூறினேன் அல்லவா? அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கூட பாருங்கள், அது ஐபிஎல்லில் பாருங்கள், ராஜஸ்தான் ராயலில் ஒரு குழந்தை பையன் 14 வயசு பையன் ஒரு 35 பாலிலே சதம் அடித்திருக்கிறார். அதிவேக சதம். கிறிஸ் கெயில் என்பவர் 30 பந்து சதம் அடித்தார்னா இவர் 35 பால் 2வது வரார். ஆனால் அந்த அதிர்ஷ்டம் அந்த 14 வயது பையனுக்கு, ஒரு மாணவனுக்கு கிடைத்தது காரணம் அந்த ராஜஸ்தான் ராயலில் ஒரு கேப்டனாக இருந்த சஞ்சு சாம்சனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால தான் அந்த வாய்ப்பு முதல்ல இவருக்கு கிடச்சிருக்கு. ஒருவேளை அந்த சஞ்சு சாம்சன் ஆடிக்கிட்டே இருந்தானா இந்த குழந்தை அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் வயது சின்ன பையன்ட்டு. ஆனால் இப்பொழுது அவருக்கு அந்த அதிர்ஷ்டமும் கிடைச்சிருக்கு. திறமை இருந்ததுனால்தான் அந்த சதம் அடித்தார்.
ஆனால் அந்த அதிர்ஷ்டமும் அவருக்கு கிடைத்ததினால்தான் வாய்ப்பும் கிடைக்கும்போது பயன்படுத்தினார். அதை போலவே கும்பராசி அன்பர்கள் ஜென்ம சனியால் இதுவரை அடக்கி வைத்துப்பட்டிருந்தால், ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தால், பல்வேறு விதமான நிர்பந்தங்களுக்கு இருந்த உங்களுக்கு இப்பொழுது சனியும் 2க்கு சென்றால் அந்த குருவோடைய வீடாக இருப்பதும், குரு இப்போ உங்கள் ராசிக்கு 5க்கு வருவதனால் மிக அற்புதமான நற்பலன்களும் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆகையால் கும்பராசி என்பர்களே, நீங்கள் மட்டும் இந்த பதிவை பார்க்கும்போது உங்கள் கும்பராசியில் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களும் அவரை கேட்கும்போது உத்வேகம் கிடைக்கும். உண்மை நடக்கப் போகிறது இது. ஆகையால் கும்பராசியை பொறுத்தவரை பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு வருகின்ற தனாதிபதியாகப்பட்ட லாபாதிபதியாகப்பட்ட குரு தனயோகத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பார், கடனை அடிப்பார், உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், முயற்சியிலே வெற்றிகளை அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார், வாய்ப்புகள் தேடி வரும், அவற்றை பயன்படுத்தி கொள்வார்கள். திறமைகள் அதிகம் இருந்தும் ஒதுங்கி இருந்த மற்றும் ஒரு இருளுக்குள் இருந்த ஒரு நிலை மாறி வெளிச்சத்துக்கு வந்து வெளிக்காற்றிலே உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பெயர் புகழ் செல்வாக்கு பிரகாசமாக வந்து ஒளிவிட்டு ஜுவாலிக்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகின்றது அன்பர்களாகிய கும்பராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு. ஆக 5ஆம் இடத்தில் இவ்வாறு அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை தருகின்ற நிலையில் அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்கள், குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கக்கூடியது என்பது தெரிந்த ஒன்று. நவகோள்களிலே 3 கிரகங்களுக்கு மட்டுமே விசேஷ பார்வைகள், குரு சனி செவ்வாய். சனி செவ்வாய் இயற்கை அசுபர்கள், குரு முழு சுபர். ஆகையால் குருவுடைய பார்வை 5, 7, 9, 7ஆம் பார்வை அனைத்து கிரகங்களுக்கும் சுபர் பார்வை 5ஆம் இடம் 9ஆம் இடம் மிக மிக முக்கியமான இடம். 5ஆம் இடம் 9ஆம் இடம் அந்த பார்வைகளை கொண்டவர் குரு பகவான் 5, 9. ஆகையால் தான் குரு பார்வை கோடி நன்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசியாகப்பட்டது கும்பராசியில் 5லே மிதுனத்தில் அமர்கின்றார். அந்த மிதுனத்தில் அமர்கின்றவர் தன்னுடைய பார்வையாக 5, 7, 9 என்று பார்ப்பார். பொதுவாக மிதுன ராசி புதனுடைய ராசி என்றாலும் மிதுன ராசியிலே குருவோடைய நட்சத்திரமான புனர்பூசமும் இருக்கின்றது. ஆகையால் மிதுன ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்வது புனர்பூசத்திலும் சஞ்சாரம் செய்வார். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டில் இருந்தால் ஆட்சி, உச்ச வீட்டிருந்தால் மிக மிக பலம், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தால் மிக யோகம், தன் வீட்டை பார்த்தாலும் மிக மிக பலம். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசியில் அமர்கின்ற குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். குரு ஒரு ஆண்டுக்குள் 12 வருடத்துக்கு ஒரு முறையே மிதுன ராசிக்கு வருவார். அந்த மிதுன ராசியிலே புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு 3-4 மாதங்கள் தான் சஞ்சாரம் செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ புனர்பூசத்துக்கு வர இது ஒரு மிக சிறப்பு. கும்பராசிக்கு இன்னும் நல்லது. ஏன்னா கும்பராசியிலும் பூரட்டாதிலையும் நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா? அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்ததாக தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார். அது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானம். பொதுவாக குரு 9லும் 5லும் வருவது யோகம் என்றால் 9ஆம் இடத்தை பார்ப்பது மிக சிறப்பு. பொதுவாக குரு 5லும் 9லும் ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் நீங்கள் பாக்கியசாலி. ஏனென்றால் 5, 9இல் அமர்ந்தால் உங்கள் லக்னத்தை பார்ப்பால் அல்லது ராசியை பார்ப்பார். ஆகிய 5ஆம் இடத்தில் குரு அமர்கின்ற பொழுது மிதுனத்தில் அமர்கின்ற பொழுது 5ஆம் பார்வையாக துலாம் ராசி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த வீடு மிகவும் பலம் பெறுகிறது. துலாம் ராசியிலே குருவோடி நட்சத்திரம் விசாகமும் இருக்கிறது. எனவே துலாம் ராசி பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதனால் பாக்கிய யோகத்தை, பாக்கிய லட்சுமியின் யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். தனலட்சுமியின் அருளும் பாக்கியலட்சுமி அந்த அடையக்கூடிய அனுபவிக்கக்கூடிய யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். 9ஆம் இடம் பித்ருஸ்தானம். ஆகையால் தந்தையால் ஆதரவு, தந்தைகளுடைய மதிப்பு மகிழ்ச்சி, அவர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கும் சேரும். பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், அந்த பங்கு உங்களுக்கு வரக்கூடிய, அதனால் தனலாபம் கிடைக்கக்கூடிய, என்றைக்கோ வாங்கிய ஒரு இடம், அந்த இடம் இன்றைக்கு பல கோடிகள் போகக்கூடிய, அந்த பல கோடிகள் போகக்கூடிய இடமும் விற்கக்கூடிய ஒரு முன்னிலைனா நல்ல இடத்துல விற்கணும் இல்லையா? அது சூழ்நிலை வரலும் இல்லையா? அடிமாட்டு விலைக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ நல்ல விலைக்கும் விற்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பல கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இவையெல்லாம் ஏற்படும். ஆகையால் 9ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற தன்னுடைய 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். அது லாபஸ்தானம். அது தனுசு என்பது குருவோடைய வீடு. ஏற்கனவே கூறியவாறு தன் சொந்த வீட்டை பார்ப்பதும் யோகம் என்றால் குரு தன் சொந்த வீட்டை பார்ப்பது மிக மிக பலம் பெறுகிறது. என்னவென்றால் லாபஸ்தானம் அல்லவா? அந்த தனுசு பலம் பெறுவதால் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் லாபகரமாக முடித்து காட்டுவீர்கள். செயல் லாபம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும், மகிழ்ச்சியான குழந்தை பேரு,
மக்கட்செல்வ லாபம் கிடைக்கும். மக்கட்செல்வம் நமக்கு கிடைப்பது இறைவன் கொடுக்கின்ற ஒரு குழந்தை பேறு. மக்கட்பேறு என்பது நம்ம குழந்தைகள் நம்ம நம்மளுடைய ஜென்மம் ஒரு விருத்தியாகுது, நம்ம பரம்பரை விருத்தியாகுது என்பது குழந்தை பேர். அந்த குழந்தை பேறு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். 5லே குரு அமர்வதனால் புத்திரக்காரகன் உங்களுக்கு புத்திர யோகத்தை கொடுப்பார். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய செயல்களில் லாபமாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியும் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. அதற்காக குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக பெருங்கோண பார்வையாக உங்கள் ராசியான கும்ப ராசியை பார்ப்பார். கும்ப ராசியில் குருவோடி நட்சத்திரம் பூரட்டாது இருக்கின்றது. சிறப்பின் மேல் சிறப்பு இவை. ஜோதிடம் முன்னோர்கள், பித்ருக்கள், பிறகு முனிவர், பராசரர் எப்படியெல்லாம் ஒரு நுட்பமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். நட்சத்திரங்களை எல்லாம், கோள்கள் எல்லாம் அப்படி பார்க்கின்ற 9ஆம் பார்வையாக உங்கள் கும்பராசியை பார்க்க. கும்பராசியிலே ராகு வரப்போகின்றார். ராகு மே 19 உங்கள் ராசிக்கு வந்தார். ராகுவை குரு பார்ப்பார், ராசியை குரு பார்ப்பார். என்னப்பா சனி இப்போதான் ஜென்ம சனி போனாரே, ஜென்ம ராகு வேறையா என்ற கேள்வி எழுந்தால், குரு பார்வை பெறுகின்ற ராகு நவபஞ்ச ராஜயோகத்தை கொடுப்பார். நவபஞ்ச ராஜயோகம் என்பது குரு ராகுவை பார்க்கின்ற பொழுது ஏற்படுவது. அப்படி ஏற்படுவது அரிதான ஒன்று. குரு ராகுவை பார்ப்பார், 9ஆம் பார்வையை பார்ப்பது மிக சிறப்பு. அப்படி பார்க்கும்போது ராசி மிகவும் பலம் பெறும். ராகுவும் மிகவும் பலம் பெறுவார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. ஆக ராசியில் ராகு அமர்ந்து பல்வேறு விதமான ஒரு வேகமான சிந்தனைகள், விவேகமான முயற்சிகள் எல்லாம் ராகுவால் ஏற்படும். இப்போ உலகத்துக்கு ராகுவோடைய ஆதிக்கம் இருப்பதுனால்தான் விஞ்ஞான புரட்சி. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சிறு வயதில் தொலைபேசியைத்தான் தெரியும். அது இப்போல்லாம் ஐஎஸ்டி என்றால் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இப்போல்லாம் வாட்ஸ்அப் வந்த பிறகுலாம் ஒருத்தர் அமெரிக்காவது உலகத்துக்கு எந்த மொழி இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ சேட் பண்ணிக்கிறோம். ஆகையால் இந்த விஞ்ஞான முயற்சியெல்லாம் ராகுவால் ஏற்பட்டது. ஆகையால் இந்த ராகு உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது குரு பார்ப்பது மிக அற்புதமான வேகமான வெற்றிகளையும் முன்னேற்சிகளும் பெறுவீர்கள். ராசி பலம் பெறுகிறது. ராசி பலம் பெறுவது உங்கள் நட்சத்திரங்கள் பலம் பெறும். அவிட்டம் பலம் பெறும், சதயம் பலம் பெறும் மற்றும் புரட்டாதியும் பலம் பெறும். புரட்டாதி பலம் பெறும். ஏன்னா குரு நட்சத்திரம். எனவே ராசி பலம் பெறுவார். எண்ணங்கள் தெளிவாகும். சீரிய சிந்தனைகள், வெற்றிகளை பெற, விட்டதை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகம் கிடைக்கும். அதற்குரிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியிலே சிறந்தவராக நீங்கள் விளங்குவீர்கள். கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் கும்பராசியிலே பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் என்னென்றால் சனி உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி, கர்ம காரகன். அப்படிப்பட்ட சனியோடைய ராசியிலே பிறந்த நீங்கள் குரு பார்வை ராசியின் மீது ராகுவின் மீது இருப்பதினால் வேகமாகவும் விவேகமாகவும் முடிவுகளை எடுத்து வெற்றி பாதையில் நீங்கள் உங்களுடைய வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். கடின முட்கள் கரடுமுரடான பாதைகளாக இருந்தால் மிக வேகமாக பலைப்பாதையில் ஏறி நீங்கள் உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுடைய குறிக்கோளையும் நீங்கள் வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு ஆற்றல், திறன் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பதனாலும் ராகுவை குரு பார்ப்பதனாலும் ஏற்படும். இவையெல்லாம் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான யோகங்கள். குருவுடைய பார்வை பெறுகின்ற இடமான பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம், அப்புறம் ராசி என்று பலம் பெறுவதனால் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இனி துறை ரீதியாக தொழில் வியாபாரி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதும், அதுவும் தனுசு தன் சொந்த வீடாக இருப்பதனால் தனக்காரகன் தன லாபத்தை கொடுப்பார். தனலட்சுமி பரிபூர்ண அருள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கிழமை என்று அசைவ உணவை உண்ணாதீர்கள். மேலும் முடிந்தவரை வேலைக்கிழமை மது உருண்டாமல் பார்த்து கொள்வது நல்லது. மது மாமிசம் வேண்டாம். மது அருந்துகிறதா இருந்தால் அதை அன்று வேலைக்கிழமை தவிர்ப்பது நல்லது. ஏன் இதை கூறுகிறேன் என்றால் அப்படி இருக்கின்றவர்கள் தவிர்க்க வேண்டும். மது மாமிசம் தவிர்ப்பது நல்லது. அடுத்தபடியாக லாபம் தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானம் பார்ப்பதனால் உங்களுக்கு 9ஆம் இடம் பலம் பெறுவதனால், துலாம் ராசி பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரம் புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவதற்கான யோகம் அதிகரிக்கும். வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உயர் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய ஆதரவும் நட்பும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபார புதிய கிளைகள், அதே தொழில் வியாபாரத்தை புதிதாக விஸ்தரிக்கக்கூடிய, அபிவிருத்தியாக அலங்காரப்படுத்துவது, டெக்கரேட் பண்ணுவது, மிகப்பெரிய அளவில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்தில் தொழில் வியாபாரம் செழித்தோங்கும். லாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஜென்மசனியால் ஏற்பட்டக்கூடிய கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு வன்மையான, மென்மையான மற்றும் மேன்மையான காலமாக இந்த காலம் இருக்கும். எனவே இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பொற்காலமாக கும்பராசியில் பிறந்த தொழில் வியாபாரம் பார்க்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படும். அடுத்ததாக உத்தியோகம்.
உற்சாகமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். ஜென்மசனியால் மனக்குழப்பங்கள் தீரும், குடும்ப பிரச்சனை இருக்காது, குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், கணவன் மனைவி பிரிவுகள் தீரும். எனவே உத்தியோகத்தில் உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும். உயரதிகாரிகள் உங்களை பார்த்து சற்று ஆச்சரியப்படுவார்கள். மேலும் மேலும் முளைக்கின்றாயே என்று நீங்கள் அவரை குறித்து சொல்வீர்கள். இன்னும் நான் சாதிக்க வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருப்பதனால் உரத்த குரலிலே உற்சாகமாக கூறுவீர்கள். நான் இன்னும் சாதிக்கவேன், இன்னும் செய்வேன், இன்னும் பெரிய பெரிய சாதனை என்னுடைய உத்தியோகத்தில் செய்து உங்களையும் இன்னும் நல்ல பேர் எடுப்பேன் என்று உங்களுடைய சான்றிதழை நீங்களே உங்களுக்கான ஒரு அழுத்தமான ஒரு உற்சாகமான பயிற்சி உங்களிடம் இருக்கும். உயர் அதிகாரியிடம் பாராட்டுகளை பெறுவர், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான உத்தியோக வாய்ப்பு, அயல்நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற யோகம் இருப்பவர்களுக்கு அதற்குரிய முயற்சியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவையெல்லாம் உத்தியோகத்தில் ஏற்படும். எனவே மேன்மை மட்டுமல்ல வெற்றியும் கொண்டதாக இருக்கும். உத்தியோகத்தில் உற்சாகம். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான சகோதரிகளை பொறுத்தவரை ராசியை குரு பார்ப்பதனால் கணவன் மனைவி உறவில் இருந்த அன்பு நன்றாக இருக்கும். பிரிவுகள் இருந்தால் இப்பொழுது திரும்பவும் அன்பாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் மறந்து அன்பான அந்த ஒரு உறவுக்குரிய பாசத்தை இணைக்கக்கூடியவராக இருக்கும். திருமணம் ஆன சகோதரருக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், மேலும் சுற்றத்தார் சொந்தங்கள் பந்தங்களிடம் நல்ல ஒரு அன்பு இணக்கமான உறவுகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தரக்கூடிய குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் அது முதல்ல சொன்னதெல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கும் உங்களுக்குன்னு வித்தியாசம் இல்லை. இங்கே திருமணமான சூழல்னா குடும்பம் என்ற உறவு இந்த இடத்தில் உங்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு இணைப்பான பாசங்கள் இருக்கும். அன்பு அதிகமாகும். உங்களுடைய தாய் தந்தையர் மற்றும் உங்களுடைய மாமியார் மாமனார் போன்றவர்களிடம் அந்த உறவு அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுகளும் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி இருக்கும். புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேர் அற்புதமாக இருக்கின்றது. நல்ல மக்கட்செல்வம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணமான சகோதரருக்கு ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் மற்றும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் மிக அற்புதமாக இருக்கும். அடுத்ததாக திருமணம் ஆகாத சகோதரிகள் குரு பலம் வந்து விட்டது. 7.5 நடந்ததனால் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கு. இப்போ பாத சனி இருந்தாலும் திருமண முயற்சியில் பல்வேறு விதமான தடைகள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருந்த நிலை மாறுகின்றது. குரு பலம் ராசியை குரு பார்ப்பதனால் திருமண முயற்சி நல்ல வரன் அமையும். இந்த காலகட்டத்தில் திருமண வரன்களை பெற்றோர்கள் தாராளமாக தேடலாம். இனி 7.5 பெரிய அளவிலே பாதிப்புகள் இருக்காது. கடைசி 2 வருடம் ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் வேலைக்கிழமையிலே தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுவது மற்றும் சனிக்கிழமை முகாமல் சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு அனுமன் சாலிசாவை கேட்பது திருமணம் ஆகாத சூழலுக்கு நல்லது. வரங்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான bharatmatchpoint.com திருமண இணையதளம் எங்களுடைய மற்றொரு நிறுவனம். ஆகிய அனைத்து மத இன ஜாதனருக்கான திருமண இணையதளமே bharatmatchpoint.com. வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். தேவைப்பட்டால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே எங்களை அழையுங்கள். அடுத்ததாக காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் வந்த பிரச்சனையெல்லாம் இனி இருக்காது. அன்பு பாசம் காதலிலே இன்னும் ஸ்ட்ராங்காகும். ஆகையால் இப்போ உங்களுடைய காதல் மேலும் இறுக்கமாகவும் இணக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கும். காதலில் உறுதி இருப்பது மிக மிக முக்கியம். இப்பொழுது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் உங்கள் காதலிலே மிக உறுதியாக இருப்பீர்கள். அடுத்ததாக காதலை வெளிப்படுத்தலாமா? குரு பெயர்ச்சி காதலுக்கு சம்பந்தமா அப்படின்னா நல்ல நேரம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சி தான். இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு. காதலை வெளிப்படுத்தலாமா என்பதற்கு வாரப்பலனை பாருங்கள். இருந்தாலும் இப்பொழுது குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல காலம். அதில் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் வெளிப்படுத்தலாம். கலைத்துறை யோகத்துக்குரிய காலம். கலைத்துறையிலே நிறைய நண்பர்கள் பெரிய பெரிய நடிகர்கள் ஆகையால் அவர்களெல்லாம் கலைத்துறையில் இருக்கின்றவர்கள். ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளும் பெரிய வெற்றிகள் மட்டுமல்லாம் பெயர் புகழ் பெரிய அளவில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல காலம். பொற்காலமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை. அடுத்ததாக அரசியல். கும்பராசிக்கு அரசியலுக்கு அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை. நிறைய ஜாதகம் பார்த்து ஆசைப்படுறாங்க, ஆனால் முயற்சியில் தோல்விதான். ஆனாலும் இப்போது அரசியலில் சனி 7.5 நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகம் அரசியலை பொறுத்தவரை. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை கல்வியிலே மேன்மை
பெரிய அளவிலே உங்களுடைய சாதனைகள் செய்யக்கூடிய, உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு படிப்பு, ஒரு எண்ணங்கள், உங்களுடைய உறுதியான ஒரு குறிக்கோள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலமாக கும்பராசிக்கு ஏற்படுகின்றது. சிறப்பு இருக்கின்றது. கல்வியை பொறுத்தவரை உற்சாகம், சுறுசுறுப்பு, மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கும். எந்த ஒரு முயற்சியிலும் சுறுசுறுப்பாக, எண்ணங்கள் தெளிவாக மற்றும் ஞாபக மருதி இல்லாமல் நினைவாற்றல் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பையும் தெரிகிறீர்கள். எனவே கல்வியிலே மேன்மையும் யோகத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த காலம் உங்களுக்கு கும்பராசிக்கு இருக்கிறது. இவற்றினால் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி, ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் நீங்கள் பின்பற்றுவதால் உங்களுடைய தந்தையும் தாயாரும் உற்சாகப்படுத்தி உத்வேகப்படுத்துவார்கள். எனவே கல்வியிலே மேன்மை இருக்கிறது. இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலாபலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. தசாபுத்தியந்திரங்களே உங்களுடைய யோக பலன்களை தெரிய வரும். லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியந்திரங்கள் வாயிலாகவே எந்த கிரகத்துடைய தசை உங்களுக்கு கட்டாயமானு தெரியும். ஏனென்றால் நீங்கள் கும்பராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே குரு தசை, அதுக்கப்புறம் சனி தசை, சின்ன வயசுலேயே ராகு தசை வந்துடும், இல்லை மத்திய வயசில் இளைஞர் வயசில் வரும். ஆனால் குரு, சனி, புதன் இந்த தசை உங்கள் முக்கியமான காலகட்டத்தில் நடக்கும். இப்போ சதயத்தில் போகிறதுனால ராகு தசை, குரு தசை முடிஞ்சு சனி தசை, புதன் தசை. அதே புரட்டாதியில் போனால் முதலே குரு தசை, அப்புறம் சனி தசை, புதன் தசை என்று குரு, சனி, புதன் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டத்தில் நான் இது தசை கன்ஃபார்ம். ஆனால் இந்த குரு தசை, சனி தசை, புதன் தசை உங்கள் லக்னத்திற்கு எப்படி இருக்கின்றது உங்கள் ஜாதகம் தான் தெரிவிக்கும். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட முடியும். நீங்கள் என்னிடம் ஜோதிடம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். இந்த குரு தசை கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு அனைத்து விதமான இந்த குரு பயிற்சி கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு அனைத்து விதமான நன்மைகளும், மேன்மைகளும், வெற்றிகளும், சந்தோஷத்தையும் மற்றும் யோகத்தையும் நான் வணங்கும் பரமசிவனும் பார்வதியும் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.